குறைஞ்சிட்டாங்க. அது எனக்கு மைண்டில் சரியாக ஏறல, பாடத்தை சரியாக கற்றுக்கல. ஆனால் அவங்க சொன்ன சில படிப்பினைகள் மட்டும் எனக்கு கரெக்டாக மைண்டில் ஏறிச்சு. அதில் ஒன்று தான் இது பகிரது. தப்பு செய்கிறது சகஜம், எல்லாரும் மனிதனாக பிறந்தா எல்லாருமே தவறு செய்வாங்க, அது இயல்பு. ஆனால் அந்த தப்பை எப்போ நீ உணர்ந்துட்டு மீண்டும் அது வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறியோ அன்னைக்கு நீ பண்பட்ட மனிதன் ஆகிட்ட. அது லைஃப்பில் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத அப்படின்னாங்க. ஸோ அந்த பையன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லி கொடுத்தாரு, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒன்று டைரியில் நோட் பண்ணி வச்சேன். இந்த மீனிங்கில் தான் அவர் சொல்லி கொடுத்தது. நான் சின்ன வயசில் ஒரு தடவை இந்த தொழிலாளி படத்துக்கு, எம்ஜிஆர் நடிச்ச படத்துக்கு சின்ன சைக்கிள் எடுத்து சினிமாவுக்கு போனேன். ஏன்னா சைக்கிளில் போனால் தான் டிக்கெட் ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா கூட்டத்தில் முட்டி மோதி நம்ம போய் அத்தனை பேருக்கு முன்னால் சமாளித்து டிக்கெட்டை வாங்க முடியாதுன்ட்டு. அப்போ சைக்கிளில் போய் டிக்கெட் ஈஸியாக வாங்கிட்டு தொழிலாளி படம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வர்றேன். வரும்போது சைக்கிள் தள்ளிட்டு வந்தேன். என்னென்னா நான் வர்ற வழியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகணும். சைக்கிளில் லைட் இல்லை, கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப தப்பு வந்துடும். அதுலேயும் அந்த B4 ஸ்டேஷன் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் அங்கே அப்போல்லாம் ஒரு ரசாக்குன்னு ஒரு போலீஸ், அவர் ரசாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ரவுடி ரசாக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபக்கார ஆள், அடி பின்னிடுவார் அப்படின்ட்டுலாம் சொல்லி அது மாதிரிலாம் ஒரு பயம், போலீஸ்லேயும் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அதனால நான் சைக்கிள் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் பின்னால் வந்தவர், என்ன தம்பி பஞ்சரா, காற்று போயிடுச்சானாரு. இல்லை காற்றுலாம் இருக்குங்க. பின்னையா சைக்கிள் தள்ளிட்டு வர்றாரு. இல்லை இந்த லைட் இல்லை, போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனுக்காக பிடிச்சிக்குவாங்க, அதனால தான் தள்ளிட்டு. உன் வயசுக்கு போலீஸுக்காரன் லைட் இல்லைன்னு பிடிக்க போகிறாங்க. அது ஏறிட்டு மீறி நான் தான் கூட வரணும்ல, பார்த்துக்கிட்டேன் ஏறிட்டு மீறி அப்படின்னாரு. நான் அப்படியே தயங்கினேன். அடா நான் தான் சொல்கிறேன்ல சைக்கிள் மீறியே வா கூட வா அப்படின்னாரு. அப்புறம் சைக்கிள் மிதிச்சுட்டே வந்துருந்தேன். இந்த பக்கம் ஸ்டேஷனு பக்கத்தில் வரும்போது பயந்துக்கிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்துருக்கேன். டேன்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா மரத்துக்கு அடியில் போலீஸ்காரர் தம் அடிச்சு நின்றுருக்காரு. அப்புறம் அப்படியே தடான்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டேன். இறங்கணும் ஏண்டா, உன் வயசு என்ன, சைக்கிள் லைட் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லேயே இருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ சைக்கிள் இப்படி ஓட்டிட்டு வருவேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்துட்டேன், இந்த அண்ணன் தான் அப்படின்னு திரும்பி பார்த்தேன், காணோம். அந்த ஆள் ரொம்ப தூரத்தில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். விட்டுட்டு ஓடிட்டாரு அவர். டேய் அவன் சவுண்டு கொடுத்து நீ போயிட்டாரு. என்னண்டான்னு, இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்தேன், அந்த அண்ணா பெரியவர் அவர் தான் நீ ஏறிட்டு வாப்பா நான் சொல்லிக்கிறேன்னு. இப்போ பார்த்தா அவர் பாட்டில் அவர் போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் சிரிச்சாரு. சிரிச்சுட்டு வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கோ, என்னென்ன இலவசமாக எவனாவது ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ, ஃப்ரீயாக நானாக இது செய்கிறேன்னு சொன்னாலோ எந்த காலத்தை கொண்டு ஏற்றுக்காது. புரியுதா? இந்த இலவசங்கிறது ஃப்ரீயாக யாராவது உதவி பண்ண வர்றாங்கிறது புரிஞ்சுதா அப்படின்னாரு. புரிஞ்சுது சார்னா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் இலவசமாக கொடுத்து எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் கூட இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால் சின்ன வயசாக இருந்தால் கூட அவர் அந்த ஒரு போலீஸ்காரன் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. இந்த மாதிரி வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறதுல நிறைய விஷயங்கள் அப்போ சொல்லிக் கொடுத்ததுல எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ பாடம் கற்றுக்க முடியாமல் போச்சு. ஆனால் படிப்பினையாக இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானாக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு, ஏன்னா அப்போ பாருங்க இப்போ கற்றுக்கல, சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டேன்னு படிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒரு சீனஞானியை பற்றி சொன்னார், நானும் ஒரு சீனஞானியை பற்றி படித்தேன். லீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர்கிட்ட யாரோ கேள்வி கேட்டாங்க, உங்கள் சீடங்கள் எப்படின்னா, அவங்க அறிஞர்கள் சொன்னார், சான்றவர்கள் சொன்னார்,
என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல சிற்பி அவர் ஒரு கோயிலில் ஏதோ ஒரு சிற்பம் எல்லாமே முடிச்சு அதுக்கு அடுத்தது திறப்போலாங்கிற மாதிரி இருக்கும்போது கடைசியாக ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்தார். வந்தவன் ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூர்ந்த ஒரு இடம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேர கொஞ்சம் உயரமாக ஏதாவது கொண்டு வாங்கன்ட்டு ஏறி அது மேலே பார்த்துட்டு அப்புறம் இறங்கினார். இறங்கிட்டு சார் இந்த நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, ஒரு நாள் தள்ளி அதை வச்சுக்க முடியுமா? எங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னும் ஒரு நாள் தள்ளிங்க. இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, ஒரு சின்ன குறை இருக்குது, எப்படியோ கவனிக்க மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்களேன். இல்லை சார் அது கஷ்டம். இல்லை ஒரே ஒரு நாள் டைம். இல்லை அது என்னென்ன ஒரு சின்ன குறை இருக்குண்ணா. எங்கே அப்படி நடந்ததில்ல, அங்கே இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து நான் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. இவ்வளவு நீங்கள் சொல்லியும் பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரியல, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னாரு. யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னாரு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ என் மனசுக்கு தெரியுதுங்க, அது குறை தான் அப்படின்ட்டு. அதை எப்படி நான் தவிர்க்க முடியும் அப்படின்னா, என்னன்னா அவருடைய மனசாட்சிக்கு அது குறை தான் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஊடகவியல அவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஊடகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த அவருக்கு எப்படி மனசாட்சிக்கு தப்பு அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஊடகவியல் நண்பர்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்றேன். என்னன்னா அவர் 2026